வெல்கம் பேக் டு கோஜஸ் அண்ட் செக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த மூன் இஸ் பியூட்டிஃபுல் சீசன் 1 எபிசோட் நம்பர் 1 தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 12 எபிசோட் போகிறேன். அதாவது இந்த சீரிஸ் வந்து இன்னைக்கே வந்து முடிக்க போகிறேன். பிகாஸ் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் நாள், அதனால தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து டேரெக்டாக இந்த ஒரு சீரீஸ்குள்ளேயே போயிடலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் ஸோ சிட்டியை தான் காட்டுறாங்க. ஸோ சிட்டியில் வந்து இப்போ லீவெல்லாம் முடிஞ்சு ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது போல இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து என்ட்ரன்ஸ் செரமனிக்கு வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கூலில் வந்து வருஷம் வருஷம் வந்து கிளாஸை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கிளாஸில் இருக்கணும்னு போய் செக் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஹீரோயினையும் காட்டுறாங்க. போக போக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க பார்த்துக்கவும் இல்லை. ஸோ அவங்கள ஒருத்தர் தெரியவும் செய்யாது. ஸோ நம்ம ஹீரோயினோட பேர் வந்து ஆக்கனே. ஸோ ஆக்கனே நம்ம எல்லாரும் ஒரே கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ஓகே, நம்ம ஒரே கிளாஸ்ல இருக்கிறது சந்தோஷம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இங்கே என்ட்ரன்ஸ் செரமனிலாம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். அதுவும் இல்லாமல் நிறைய கிளப்ஸ் இருக்கு, அவங்க திறமை காட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து பயங்கர நர்வஸில் வந்து ஒரு பொம்மையை போட்டு அமுத்திட்டு இருக்காளா. பிகாஸ் நம்மள மாதிரி இன்ட்ரோவர்ட் போல இருக்கு. அதனால வந்துட்டு பயங்கர நர்வஸில் இருக்கா. ஸோ புது கிளாஸில் வந்து நிறைய முகங்களை பார்க்கணும் அப்படின்றதுனால இங்கே நம்ம ஹீரோவான ஆசுமையும் பார்க்குறான். ஸோ எல்லாருமே புதுசாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா சண்டை போட்டு விளையாண்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயின் உள்ள வரலான்னு பார்க்குறா. ஸோ அவள் வரதை வந்து நம்ம ஹீரோ மட்டும் தான் பார்க்குறானா. இங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸை அவளை கூப்பிடுறாங்களா. ஸோ நீ வந்து ரன்னிங் நல்லா பண்ணுவேல அப்படின்ன போது எதனால இந்த பொண்ணு தயங்கி வந்தா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஓகே ரன்னிங் ப்ராக்டிஸ் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹாப்பி ஆகுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ விட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போயிடுறாங்களா. நம்ம ஹீரோ எங்கடா போகிறான்னு பார்த்தா சாவி எடுத்துட்டு எங்கடா போறான் அப்படின்னு பார்த்தா, லாக்கெல்லாம் திறந்து லைப்ரரிக்கு தான் வந்திருக்கான். ஸோ இந்த லைப்ரரியில இப்போதைக்கு இவன் மட்டும் தான் தனியா இருக்கானா. நம்ம ஹீரோ வந்து கதையெல்லாம் எழுதுவான். ஸோ அத வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான் எதுக்கோ. அப்படி இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோயின் வந்து ரன்னிங் பிராக்டிஸ் பண்றதுக்கு வந்து இப்போ ஓடுறாதா. ஸோ வந்து பயங்கர ஸ்பீடா வந்து ஓடுறா. ஸோ இங்க வந்து கீரான்ற அந்த ஒரு சீனியர் பையனும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கான். இப்ப ஈவினிங்கும் ஆயிடுது. ஸோ பிராக்டிஸ்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காளா. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டுக்கும் போயிடுறா. ஸோ வீட்ல வந்துட்டு சரி ஓகே சாப்பாடு ரெடியா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இன்னைக்கு நம்ம வெளில போறோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்ப வெளியில வந்து ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருக்காங்க. ஸோ அதே சேம் டைமிங்ல தான் நம்ம ஹீரோ பக்கத்து டேபிள்ல தான் உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த அக்கனை பொண்ணும் நோட்டீஸ் பண்றா. ஸோ அப்படி இருக்கும்போது இவன் அந்த கிளாஸ்ல இருக்க பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இவங்க அப்பா அம்மாவும் வந்துட்டு என்னம்மா சாப்பிடுற, நீ நிறைய சாப்பிடுவல, என்ன வேணா வாங்கிக்கோ அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்பல்லாம் பசங்களுக்கு எடுக்காதீங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும்போது, இங்க பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா ஆர்டர் பண்றாரு. "உனக்கு என்னாச்சு? அமைதியா இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ஒண்ணும் இல்லன்னு" சொல்றான் நம்ம ஹீரோ. இங்க ஆகானே வந்து, "இந்த மாரி ரொம்ப ஆக்வர்டா இருக்கே. இந்த மாரி கிளாஸ்மேட் பக்கத்து டேபிள்ல உட்காந்துட்டுருக்கும்போது அப்படிதான் இருக்கும் போல" அப்படின்னு சொல்லி ஜூஸ் எடுக்க வரான். இங்க நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு புடிச்ச ஜூஸ் எடுக்கலாமான்னு பார்க்கும்போது, "இல்ல வேணாம்" அப்படின்னு சொல்லி போய் டீ எடுத்துட்டு இருக்கான். ஸோ அகானே வந்துட்டு அவங்க அப்பா, அம்மாவுக்கும் சேர்த்து வந்து எடுத்துட்டு இங்க நம்ம ஹீரோ வந்து ஒரு வணக்கத்த போட்டு போறான். ஸோ அப்படி இருக்கும்போது, "யார் இது தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து என் கிளாஸ்மேட் தான் அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றாளா. அப்ப இந்த அக்காவுமே போயிட்டு என்ன பண்றான்னா, அப்படியே போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லும்போது, ஸோ அவங்க பார்த்தா அங்க போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி உங்க பையனும் என் பொண்ணும் ஒரே கிளாஸ்ல தான் படிக்கிறாங்க அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கும்போது, இப்ப 2 பேத்துக்கும் பயங்கர சங்கடமா போயிருது. அந்த பொண்ணு ரொம்ப கியூட்டா தான் இருக்கான்னு நம்ம ஹீரோட அப்பாவும் சொல்றாங்க. இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்களா. நம்ம ஹீரோயின் மட்டும் வெயிட் பண்ணி இந்த மாரி இத கிளாஸ்ல மட்டும் யார்கிட்டயும் சொல்லாத. இது ரொம்ப எம்பாரஸிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போட்டு ஹோட்டலுக்கு வந்திருக்கா. இத விட எம்பாரஸிங்காவா இருக்க போகுது அப்படின்ற மாரி சொல்றான் நம்ம ஹீரோ. இங்க நம்ம ஹீரோவும் அடுத்த நாள் பார்த்துட்டு, ஸோ 2 பேரும் வந்து லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாரிலாம் போய் உட்காந்துக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்துல இருந்து எப்பயாச்சும் வந்து 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்க தான் செய்றாங்க. பட் ஆனா இன்னும் பேசிக்க கூட கிடையாது. ஸோ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா கிளப் மீட்டிங்ல இருக்காங்க. நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ஒரே கிளப்ல தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருப்பா. ஸோ இவன் வந்து எக்யூப்மெண்ட்லாம் எடுத்து வைக்கிற வேலையில இருப்பான். ஸோ இப்ப மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி எல்லாத்துக்கிட்டயும் வந்து இன்ஃபார்ம் பண்ணிரு. நாளைக்கு வந்து வேற ஒரு இடத்துல மீட்டிங்ன்றத அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவோட ஐடி மட்டும் அவகிட்ட இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி சொல்றது அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருப்பா. இப்ப எல்லாத்துக்குமே வந்து மெசேஜ் போட்டுட்டு இருக்கா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவோட நம்பர் மட்டும் இல்லையா? ஸோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லாமயே விட்டுர்றா. இப்ப அடுத்த நாள் வந்து சரி ஓகே பேசாம இப்பயாச்சும் சொல்லிடலாமா அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. சரி ஓகே ஈவினிங் மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்ல வரும்போது, ஸோ 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்களா. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்ட மாரி நம்ம ஹீரோயினும் போயிடுறா. கடைசியில எதுவுமே சொல்லாம விட்டுர்றா. ஸோ ஈவினிங் வந்து மீட்டிங்கும் முடிஞ்சு போயிருது. நம்ம ஹீரோவும் இங்க வந்துட்டு நம்ம ஹீரோவோட கதைய வந்து பப்ளிஷர் கிட்ட அனுப்பிச்சுட்டு நம்ம ஹீரோவும் போயிட்டு இருக்கான். ஸோ எங்கடா போறான்னு பார்த்தா, நம்ம ஹீரோ வந்து ஒரு லைப்ரரி மாரி இருக்க ஒரு இடத்துக்கு வந்து போறான். நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு புக் ஏதாவது புதுசா வந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது, நெறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ ஒரு மாரி இருக்க புக்கையும் பார்க்குறான். நம்ம ஹீரோ கேர்ல்ஸ் ஃபீலிங்க பத்தி புரிஞ்சுக்கிற மாரி ஒரு புக்க வந்திருக்கா. ஸோ அத எடுத்து படிச்சுட்டு இருக்கும்போது, ஸோ அந்த கடையில இருக்கிறவரும் இந்த மாரி ஹேப்பி எண்டிங்ன்னு சொல்லிட்டு ஒரு புக்க வந்து குடுக்குறாரு. அதுவும் இல்லாம இன்னும் ஒரு சில புக்ஸும் வந்து இருக்கு.
ஸோ ஃபர்ஸ்ட்டு இத முதல்ல படிச்சு முடி. இது ரொம்ப நல்லாயிருக்கும். கதைக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, தென் இந்த ஒரு புக்கையும் எடுத்துட்டு போ. இந்த வயசுல இதெல்லாம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி குடுத்து அனுப்பிச்சு விட்டுறாரு. ஸோ நம்ம ஹீரோவும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கானா, இங்க பார்த்தா கிளப்போட லீடர் வந்துட்டு இந்த மாரி நம்ம ஹீரோவ திட்டிட்டு இருக்கான். ஏன் பொறுப்பா வரமாட்டியான்னு சொல்லிட்டு. எப்ப வந்து நம்ம ஹீரோயினும் போயிட்டு, சரி ஓகே இது நம்ம தப்பு தான். நம்ம ஃபால்ட்னால தான் இவன் அன்னைக்கு வராம விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் எக்யூப்மெண்ட்லாம் எடுத்து ஒழுங்கா வச்சுட்டு இருக்கானா, நம்ம ஹீரோயினுக்கும் கொஞ்சம் நர்வஸா இருக்கா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பேசுறா. அப்ப வந்து நம்ம ஹீரோ டக்குன்னு பயந்துடுறான். நான் என்ன பயன்படுத்திட்ட அப்படின்னு சொல்லும்போது, இல்ல ஆக்சுவலா என்னோட ஃபால்ட் தான் நீ திட்டு வாங்கினது. ஏன்னா என்கிட்ட வந்து உன்னோட ஐடி இல்ல. அதனால தான் உன்கிட்ட சொல்றதுக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளோட ஐடிய குடுக்குறா. இதுக்கு வந்து மெசேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த ஸ்கோர் போர்ட வந்து இப்ப எடுத்துட்டு போயிட்டு இருக்கானா, நம்ம ஹீரோவோட சட்டை பின்னாடி அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு அவளும் தட்டி விடுறா. நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாரி வெட்கமா இருக்கு. சரி ஓகே நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இதுதான் இவ ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மெசேஜ் போடுறான். இங்க நம்ம ஹீரோவும் அந்த ஒரு மெசேஜ பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, லைட்ல தொங்கிட்டு இருக்க அந்த ஒரு நூல்ல வந்து அடிக்கிற மாரி விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினோட அக்கா வந்து பார்த்துட்டு, என்ன பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு போகும்போது, இந்த ஒரு எபிசோடு முடிக்கப்படுது. ஸோ இந்த ஒரு எபிசோடு உங்களுக்கு புடிச்சிருக்குன்ற பட்சத்தில மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணியிருங்க. லைக் பண்ணீங்கன்னா தான் நெறையா பேத்துக்கு வந்து நம்ம வீடியோஸ் வந்து போய் சேரும். அதனால வந்து நம்ம சேனலும் வளரும். இது மாரி வந்து நெறைய வீடியோஸும் போட முடியும். அதனால வந்து மறக்காம லைக் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனோட வீடியோ போடுவேன். அதனால சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம ஹீரோ, ஹீரோயின்குள்ள வந்து கான்டாக்ட்டே கிடையாது. ஸோ அவங்க லவ் வந்து எப்படி வளரப்போகுது? ஸோ முதல்ல லவ் பண்ணுவாங்களா? மாட்டாங்களா? அப்படின்றதெல்லாம் போக போக காட்டுவாங்க. ஸோ ஸ்டோரிய நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ பொறுத்திருந்து பாருங்க. பட் இருந்தாலும் நெறைய சீன்ஸ் வந்து நீங்க பார்த்தே தான் புரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். பிகாஸ் வந்து நெறைய இதுக்கு டயலாக்ஸே இருக்காது. ஜஸ்ட் சீனரி மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்து புரிஞ்சுக்கங்க. ஸோ ஒரு சில டயலாக் தான் இருக்கும். நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இந்த ஒரு வீடியோ புடிச்சிருக்குன்ற பட்சத்தில மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.